Hi friends, welcome to yours tailor. இப்போ நம்ம வந்து ஸ்காலப் டிசைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்காலப் டிசைன் வந்து நான் வந்து கேன்வாஸ் எடுத்து மார்க் பண்ணி இதை நான் வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் வந்து ஸ்காலப் வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டேன். அது எப்படின்னா இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சு சுற்றி வச்சுட்டு இதை அப்படியே ட்ரா பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் நமக்கு வந்துடும். இந்த சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் நமக்கு வந்துடும். சரிங்களா, ஆஃப் சர்க்கிள் வந்துடும். இதை வச்சு தான் இப்போ வந்து ட்ரா பண்ணுவோம். எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்ட் பண்ணதை நம்ம வந்து இப்படி வச்சுக்கணும். இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். இதில் வந்து இது ஆக்சுவலாக வந்து 3.5 இன்ச்சு வித்து வந்து நெக் வித்து வருது. இந்த 3.5 இன்ச்சுன்றதை நான் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். ரவுண்ட் பண்ணதுக்கு அடுத்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம அகைன் மறுபடியும் வந்து இதை வந்து வரைஞ்சி வைக்கணும். ஏன் நம்ம அதை ட்ரா பண்ணி வைக்கணும்னு சொன்னோன்னா, நான் வந்து இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கும், இது ஓகே. ஆனால் இதை நம்ம உள்ளே தள்ளும்போது எங்கே இருக்கும், நமக்கு இங்கே வந்துடும். உள்ளேயும் தள்ளக்கூடாது. நமக்கு ரொம்ப இப்படி வச்சு நம்ம வெட்டினாலும் இது வெளியிலையும் போயிடும். அப்போ அப்படியே வரக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு 1/2 இன்ச் ஒரு லைன் பண்ணிச்சுட்டு அந்த லைன் மேலே தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்காலப் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இப்போ சரிங்களா, இதே மாதிரி தான். இப்போ இதை வந்து இப்படி வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். அகெயின் இதை வந்து என்ன பண்ணணும், இந்த லைன் மேலே, அதாவது எங்கே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ ரவுண்டு அது மேலே வைக்கணும். அதே மாதிரி அடுத்து சரிங்களா, இப்படியே வச்சு ட்ரா பண்ணிவிட்டு போங்க. இந்த இது மட்டும் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், நம்மளால் ஈஸியாக ஸ்காலப் டிசைன் வந்து செய்ய முடியும். சரிங்களா, இப்போ பேப்பர் கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் பேப்பர் கேன்வாஸில் எப்படி வச்சு ட்ரா பண்ணலான்றதை நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, okay guys, bye, thank you, happy learning.